NCERT syllabus 9th standard chapter 2 polynomials la exercise 2.3 la first sum உடைய continuation தான் பார்க்க போறோம். So first la second subdivision ஒரு polynomial கொடுத்திருக்காங்க அதை எதால டிவைட் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா x - 1/2 ஆல டிவைட் பண்ணனும். So நம்ம polynomial ஆர்டரா இருக்குதா அதாவது descending orderல இருக்குதான்றதை செக் பண்ணுவோம். So power 3 power 2 power 1 and constant. So இது கரெக்ட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. So இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ so அதுவும் மோஸ்டா பாத்தீங்கன்னா ஆர்டர் and sequence கரெக்ட்டா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. So power 1 அடுத்து x இல்லாத term. So இப்போ இத நம்ம டிவைட் பண்ண போறோம். So இங்க fraction வரதுனால கொஞ்சம் calculation rough workல ஜாஸ்தியா வரும். So first என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய first term என்னவோ அதை எடுத்து எழுதுங்க divided by இந்த term that is x. So which is equal to எப்பவுமே division பண்ணும்போது powers என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா subtract பண்ணனும். So அப்ப x போட்டுக்கோங்க 3 இங்க பவர் எதுவும் இல்லனா 1 ன்னு அர்த்தம். So 3 ல 1 போச்சுனா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 2. இந்த டிவைட் பண்ற டேர்ம் எல்லாத்துக்குமே ஒரே டேர்ம் தான். மேல இருக்கிற டேர்ம் மட்டும் தான் மாறிக்கிட்டே வரும். சோ வந்த ஆன்சர் எங்க போடணும்னு பாத்தீங்கன்னா கோஷன்ட் அதாவது மேல எடுத்து போட போறோம். சரிங்களா? இப்போ மேல போட்டத சைடுல என்ன வேல்யூ இருக்குதோ எதால நம்ம டிவைட் பண்றோமோ அதால ஃபுல்லத்தையும் மல்டிப்ளை பண்ணனும். அப்ப x² * x என்ன வந்துரும்னு பாத்தீங்கன்னா x³ அடுத்து மைனஸ் * பிளஸ் மைனஸ் 1/2 * x² என்ன வரும்னு பாத்தீங்கன்னா x² that is 1 * x² is x²/2 ஓகேங்களா? சோ என்ன பண்ணனும் சிம்பலை மாத்தணும். பிளஸ்னா மைனஸ் மைனஸ்னா பிளஸ். சோ ஆப்போசிட் சிம்பலை எடுத்து போட்டுட்டு சோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படியுமே கேன்சல் ஆயிடும். சோ அப்ப ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இத நம்ம ரஃப்லா கால்குலேட் பண்றது பெட்டர் சாய்ஸ். சோ இங்க என்ன இருக்குது நீங்க இந்த x² சேர்த்து எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல வெறும் நம்பரை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். ஆனா இந்த x² லாஸ்ட்ல போட மறக்காதீங்க. இங்க என்ன நம்பர் இருக்குது +3 இங்க என்ன நம்பர் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் எடுக்க கூடாது மாத்தின சிம்பல் தான் எடுத்துக்கணும். சோ பிளஸ் x² க்கு பக்கத்துல எதுவுமே இல்லனா என்னன்னு பாத்தீங்கன்னா 1 / 2. சோ இத நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். சோ அப்ப 2 3s are 6 + 1 இங்க கீழ எதுவும் இல்லனா 1 ன்னு அர்த்தம். சோ 1 * 1 is 1. எப்பவுமே கிராஸ் மல்டிப்ளிகேஷனா இங்க இருந்து இத மல்டிப்ளை பண்ணனும் இங்க இருந்து இத மல்டிப்ளை பண்ணனும். கீழ இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கீழ போட்டுறணும். சோ அப்போ 6 + 1 என்ன வந்துரும்னு பாத்தீங்கன்னா 7 / 2. சோ அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 7/2 பிளஸ்ல தான் வரும். இந்த கோஎஃபிஷியன்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வேரியபிளை போட மறக்காதீங்க. சோ என்ன வேரியபிள் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா x². சோ டிவிஷன்னா பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டேர்மை கீழே இறக்கும் ரைட்டுங்களா? சோ அப்ப அந்த ஒரு டேர்ம் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா +3x. எப்பவுமே எழுதும்போது டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நேர் எடுத்து எழுதிங்கன்னா நம்பர்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது தப்பு வராது ஓகேங்களா? இறக்கின பிறகு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குதோ அதால நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7/2 x² டிவைடட் பை எப்போவுமே மெயின் டிவிஷனை கொஞ்சம் பெருசாக எடுத்து போட்டுக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x. ஸோ நம்பர்ஸில் இங்கே வேலை கிடையாது வெறும் x². ஸோ 7/2 அப்படியே போட்டுக்கோங்க எக்ஸை போட்டுருங்க இங்கே 2 இங்கே பவர் 1. ஸோ டிவிஷன்னா பவர்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ 2ல் 1 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அப்போது இதோடைய வேல்யூ என்ன வந்திருக்குதோ அதை கோஷன் மேலே எடுத்து எழுதணும். ஸோ சிம்பிள் எதுவும் இல்லைனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ப்ளஸ் 7/2 x⁴ னாலும் எக்ஸ்னாலும் ஒன்று தான். இப்போ லாஸ்ட்டாக என்ன போட்டோமோ அதை சைடில் இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணி உள்ளே போடணும். ஸோ ப்ளஸ் * ப்ளஸ் ப்ளஸ் 7/2 இங்கே இருக்குது இங்கே நம்பர் எதுவுமே இல்லை. ஸோ 7/2 மட்டும் போட்டால் போதும். x * x என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா x². அடுத்தது மைனஸ் * ப்ளஸ் மைனஸ் இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன இருக்குது இங்கே 7/2 x இருக்குது. ஸோ அதை போட்டுக்கோங்க இன்டூ என்ன நம்பர் இருக்குதோ அலாங் வித் சிம்பிளோட சேர்த்து போடணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனு இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது நீங்கள் டினாமினேட்டரை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள். அப்படி முடியலைன்னா மேலே மல்டிப்ளை பண்ணி கீழே மல்டிப்ளை பண்ணி போட்டால் போதும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் * மைனஸ் இஸ் மைனஸ் 1 7s are 7. 2வையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 4. பக்கத்தில் இருக்கிற எக்ஸை அப்படியே போட்டுரும். ஸோ வந்த ஆன்சர் தான் இங்கே போடணும். ஸோ அப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் எடுத்து எழுதிட்டோம். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஒன்று இங்கே சிம்பிளை போடாதீங்க. ஸோ வந்த ஆன்சர் என்னவோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க அலாங் வித் சிம்பிள். ஸோ -7/4 எக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க ஓகேங்களா? இப்போது இதை என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு சிம்பிள் மாற்றணும். ப்ளஸ்ன்னா மைனஸ் மைனஸ்ன்னா ப்ளஸ். ஸோ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய டேர்முக்கு தான் அந்த சேஞ்ச் ஆஃப் சிம்பிள்ன்றது ப்ரொசீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கம்பல்சரி கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா +3 + 7/4 எப்படியும் எக்ஸ்ன்றது அப்படியே டிஃபால்ட்டாக வந்துடும். இந்த நம்பரை மட்டும் எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ அப்போ என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா +3 + 7/4 முன்னாடி ப்ளஸ் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ 3 கீழே எதுவும் இல்லைனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் 3 4s are 12 ப்ளஸ் 1 7s are 7 டிவைடட் பை இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கீழே போடும் 4. ஸோ 12ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 19/4. ஸோ ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால வந்த ஆன்சரை அப்படியே இந்த இடத்துல எடுத்து எழுதுங்க. ஸோ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 19/4 எக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுருங்க. இந்த வேரியபிளை போட மறக்காதீங்க. அடுத்தது நம்மளுடைய டிவிஷனில் லாஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த 1 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே எடுத்து எழுதணும். ஸோ +1
இறக்கின உடனே என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவும் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 19/4x டிவைடட் பை எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த எக்ஸும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 19/4. அப்படியே ரிப்பீட்டேஷன் ப்ராசஸ் தான். இந்த 19/4 எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா கோஷன்ட், அதாவது மேலே இருக்கக்கூடிய வேல்யூவில் போடணும். ஸோ தட் இஸ் ப்ளஸ் 19/4. இப்போ போட்ட ஆன்சர் என்ன பண்ணணும், இதுதான் லாஸ்ட்டாக போட்டிங்க, இதை சைடில் இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணி உள்ளே எடுத்து எழுதணும். ஸோ அப்போது எக்ஸ் இன்ட்டு 19/4 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 19/4xன்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சிம்பிளை போட்டுட்டேன். அப்போ வெறும்னு இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும். 1/2வையும் 19/4ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு 19/4. இப்போது கீழே அடிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடாது, மேலே கீழே அந்த மாதிரி தான் அடிக்க முடியும். ஸோ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால டினாமினேட்டர் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் எதுவும் கிடையாது. கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. ஸோ 1 × 19 is 19, 2 × 4 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ வந்த ஆன்சரை இந்த இடத்துல பிளேஸில் ஃபில்அப் பண்ணிடுங்க. ஃபில்அப் பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளாக மாற்றணும். செகண்டாக இருக்கக்கூடியதுக்கு ப்ளஸ்ன்னா மைனஸு, மைனஸ்ன்னா ப்ளஸ். ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது ப்ளஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா +1 + 19/8. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஐயும் 19/8ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன இருக்குது, கீழே எதுவும் இல்லைன்னா 1ன்னு சொல்லிட்டு அர்த்தம். 8 × 1 is 8, 1 × 19 is 19 டிவைடட் பை 1 × 8 is 8. 19ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 27 டிவைடட் பை 8. இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், பண்ண முடியலனா விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்த ஆன்சர் இதை கால்குலேட் பண்ணும்போது என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 27/8. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ரிமைண்டர் என்ன தனியாக எடுத்து எழுதுங்க. ஸோ ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 27/8. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.